ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நம்மளோட பேர்டுக்கு நம்ம வந்து ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் சூடான பிறகு பேர்டுக்கு வாங்கி வச்ச செர்லாக் ஃபுட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி சூடானதை வந்து இந்த ஃபுட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செர்லாக் மாதிரி நம்ம வந்து அது கொடுக்கணும். அளவாக தான் போடணும். ரொம்பவும் திக்காக கொடுக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் கொடுக்கக்கூடாது. சீக்கிரமாக அதுக்கும் செரிமானம் ஆகும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஃபுட்டு கொடுக்கறதுல கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அது வயிற்றில் வந்து ஃபுட்டு இல்லைன்னா தான் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும். சும்மா வந்து நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து சுடு தண்ணியை வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். அதில் ஊற்ற வந்து திக்காகும் பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். அது எவ்வளோ பறக்குது பாருங்கள். ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே சவுண்ட் விட்டுட்ருக்காங்க அந்த அம்மா. ஃபுட்டை நான் எப்போ நான் ரெடி பண்ணுறேனோ அப்போல்லாம் தாவிட்டு ஓடிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ஃபுட்டு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம பாருங்கள் எட்டி பார்க்குது, இவ்வளோ ஹாப்பி. அதுக்கு கீழே வந்து டைல்ஸ் வழுகுது. அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி வந்து கீழே விரிச்சுக்கிட்டேன். அது எவ்வளோ ஹாப்பியாக வாங்கி சாப்பிடுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இப்போது வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. நீங்களே பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு. அது சவுண்டு கேட்டிங்களா? எவ்வளோ சவுண்டு கொடுக்குது பாருங்கள். இப்படி தான் சாப்பிடும் போது சவுண்டு கொடுத்துட்டே சாப்பிடும் அது. அதோட வால் பார்த்திங்களா, நல்லா காஃபி கலரில் நல்லா அழகாக இருக்குது. இது வளர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா அழகான ஒரு கலராக நம்மளுக்கு வந்து தெரியும். அதோட தலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆஷ் கலரு சூப்பராக இருக்கும் வளர்ந்துச்சுன்னா. இதோட நல்லா டைம் போகுது. ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நம்மளுக்கு. கரெக்டாக நம்ம வந்து ஃபுட்டு அது கலக்கணும்னா கரெக்டாக அது ஃபுல்லாகவே அது சாப்பிட்ரும். அதுக்கு மேலேயும் நம்ம கொடுக்கக்கூடாது. அது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அது ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்ம வந்து கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு பழகுது. இன்னும் சாப்பிடலை, வாயில் கடித்து லைட்டாக பார்க்குது. இந்த ஃபுட்டுக்கு அப்புறம் அதுக்கு சத்து மாவு கஞ்சி தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஃபுட்டு வந்து ஃபார்முலா ஃபுட்டு ஹேண்ட் ஃபீட் வந்து காலியாக போகுது. அதனால் வந்து நான் அடுத்து வந்து சத்து மாவு கஞ்சி தான் நம்ம வந்து வீட்டில் காய்ச்சி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுவே வந்து அது இறைய தேடிக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சத்தானதாக கொடுத்தோம்னா அதுக்கும் கொஞ்சம் ஹெல்தி தான் அது. காலி ஆகிடுச்சு கிண்ணத்தில். ஆனால் வந்து அது இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான், இதோடு போய் அது தூங்கும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கும். நமக்கு தூங்குறது சாப்பிட்றது இதுதான். கொஞ்ச நேரம் வந்து விளையாடும், நம்மளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடும். அது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதை அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதுக்கு எதுவுமே கூண்டு எதுவுமே வாங்கலை. ஒரு கூடை தான் கொடுத்தாங்க வாங்கும் போது. அந்த கூடை வந்து பற்ற மாட்டேங்குது. இது வளர வந்து பற்றவே மாட்டேது. ஒரு கூண்டு தான் வந்து வாங்கணும். இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கூண்டில் போட்டு அடைச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போதைக்கு அது கொஞ்சம் அனவாக தூங்கிக்குது. துணியெலாம் நம்ம எடுத்து போட்டோம்னா அதுக்குள்ளே போய் அனவாக தூங்கிக்குது.
வளர்ந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் நம்ம ஒரு பூண்டு வந்து வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.